Hello all, welcome back to my channel Kavibala'sAcademy. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 9 காவேரி புக்கு சிபிஎஸ்சியோட புக்கு. இதில் போயம் 1 பாரத் அவர் லேண்ட். திஸ் வாஸ் ரிட்டன் பை சுப்ரமணிய பாரதி. இதை பற்றின ஃபுல்லாக வேர்ட் மீனிங்கோ poetic devices இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Chapter 1 Bharat Our Land. So Bharat Our Land, India's timeless glory. So this was written by Subramania Bharati, beloved patriotic poem. So journey through the mighty Himalayas, the sacred Ganga and the wisdom of the Upanishads, as we explore what makes Bharat truly fearless. So Bharat, our India, எப்படி வந்து பியர்லெஸ், அதோட ட்ரூ பியர்லெஸ்ஸை நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். நம்மளோட கண்ட்ரியோட நேச்சர் எப்படி நம்ம கண்ட்ரிக்கு அழகு கொடுக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளோட போயட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுப்ரமணிய பாரதி அவர் தான் நம்மளோட மகாகவி சுப்ரமணிய பாரதியார் இந்த போயமை எழுதியிருக்காரு. ஒன் ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் தமிழ் போயட் அண்ட் அ பேசினேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். இவர் வந்து ஒரு போயட் மட்டும் கிடையாது, இவர் தான் மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். இந்தியன் பீப்புளுக்கு இவரோட போயம் மூலமாக நிறைய விஷயத்தை, அதாவது நம்ம ஃப்ரீடமை பற்றி மக்களுக்கு சொல்கிற மாதிரி, அவங்களோட உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகிற மாதிரி பாடல்கள் தான் இவர் பாடியிருக்காரு. பாரதி ரோட் வித் ஃபயர், லவ் அண்ட் ப்ரைட் ஃபார் ஹிஸ் மதர்லேண்ட். ஹிஸ் வேர்சஸ் கண்டினியூ டு இன்ஸ்பயர் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ அவரோட பாடல்களில் ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு ப்ரைடு இருக்கும் நம்மளோட இந்தியன் கண்ட்ரிக்கு. ஸோ ப்ரைடாக வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நாட் ஒன்லி அந்த காலத்தில் மட்டும் கிடையாது, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்த காலத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்கள் இந்தியா மேலே பற்று வர வைக்கணும் அப்படின்னா இவரோட பாடல்களை படித்தாலே போதும். ஸோ சுப்ரமணிய பாரதி எங்கே பிறந்தார் அப்படின்னா 1882 எட்டயபுரம் தமிழ்நாடுல பிறந்தார். இவரோட பெண் என்னென்னா மகாகவி. இவர் வந்து நிறைய பாடல்கள் எதை பற்றி எழுதியிருக்காருன்னா இந்தியாவோட ஃப்ரீடம், நேச்சர் அண்ட் கல்ச்சரை பற்றி தான் எழுதியிருக்காரு. ஸோ த போயட்ரி பிளெண்ட்ஸ் பேட்ரியாட்டிசம் வித் ஸ்பிரிச்சுவல் டெப்த் அண்ட் லிரிக்கல் பியூட்டி. ஸோ இந்த அவரோட போயம்ஸ் எல்லாமே பேட்ரியாட்டிசத்தை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இன் திஸ் பவர்ஃபுல் போயம், இது வந்து ஒரு ஓடு, இந்த போயம் வந்து ஓட். ஸோ சுப்ரமணிய பாரதி எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அதில் ஹிமாலயா, மெஜஸ்டிக் ஹிமாலயாஸை மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதுக்கு சொல்லியிருக்காரு. கங்காவை கிரேஸ்ஃபுல்க்கு சொல்லியிருக்காரு. சாக்கட் உபநிதாஸ் டு த டீச்சிங் ஆஃப் த புத்தா. த போயம் இஸ் அ ஹார்ட்ஃபெல் ட்ரிபியூட் டு இந்தியாஸ் நேச்சுரல் பியூட்டி, ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ் அண்ட் ரிச் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த போயம் வந்து நம்மளோட இந்தியாவோட கிரேட்டஸ்ட் பியூட்டியையும் நேச்சரையும் டிஸ்கிரைப் பண்ணுது நமக்கு. நம்ம போயமோட ஸ்டான்ஸா 1 பாருங்கள். த மைட்டி ஹிமாவத் இஸ் ஆஸ், தேர் இஸ் நோ ஈக்குவல் எனிவேர் ஆன் எர்த். மைட்டி ஹிமாலயாஸ், மிகப்பெரிய ஹிமாலயாஸ் ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. இந்த ஹிமாலயாஸ் வந்து வேறு எங்கேயுமே இல்லை, இந்த ஏர்த்லேயே அது கூட ஈக்குவலாக இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. த ஜெனரஸ் கங்கா இஸ் ஆஸ், விச் அதர் ரிவர் கேன் மேட்ச் ஹர் கிரேஸ். அவர் என்ன கொஷின் நம்மளை பார்த்து கேட்குறாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்க நம்ம கங்கா அதுதான் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ரிவர், அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி ரிவர் இந்த வேர்ல்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. த சாக்கட் உபனிஷாட்ஸ் ஆர் ஆஸ் வாட் ஸ்கிரிப்சர்ஸ் எல்ஸ் டு நேம் வித் திம். ஸோ உபனிஷாட்ஸ் மாதிரி வேறு எந்த ஒரு சாக்கட் புனிதமான ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் சன்னி கோல்டன் லேண்ட் இஸ் ஆஸ், ஷி இஸ் பியர்லெஸ், லெட்ஸ் ரைஸ் ஹர். ஸோ சன்னி கோல்டன் லேண்ட் நம்மளோடது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எல்லாரும் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. விஷுவல் ஃப்ரம் த போயம். இந்த போயமில் என்ன விஷுவல்லாம் இருக்குன்னு பாருங்கள். த சேஜ் மெடிடேட்டிங் பை த சாக்கட் கங்கா with the mighty Himawant in the background and a book representing the sacred Upanishads. Together they embody India's strength, purity and wisdom. ஸோ இந்த புக்கில் பாருங்கள், இந்த இமேஜில் இங்கே ஒரு சேஜ் உட்காந்துட்ருக்காரு, ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே அப்படின்னா நியர்பை கங்கா ரிவர் அண்ட் த ஹிமாலயாஸ் பக்கத்துலேயும் கங்கா ரிவர் பக்கத்துலேயும் உட்காந்து அவர் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து உபனிஷாத்து. ஸோ இது எல்லாமே ஒரு புனிதமானது, இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து, பியூரிட்டி, விஸ்டமை நமக்கு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 2 பாருங்கள். ஸோ gallant warriors have lived here, many a sage has sanctified this land. The divinest music has been heard here, and here all auspicious things are found. ஸோ இங்கே வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பீப்புள் ஆஃப் த பாரத் ஆர் வெரி பிரேவ் வாரியர்ஸ். அவங்கள மாதிரி ஒரு பிரேவ் பர்சன்ஸ் வேர்ல்டுலேயே கிடையாது. ஸோ
we have to defended her honor, sages who blessed the land with their wisdom, and musicians who filled the air with the most divine melodies. Bharat shows that Bharati shows that India's greatness is not just in her geography but in her people and culture. ஸோ பீப்புள் மட்டும் கிடையாது இந்தியாவோட வெல்த்து, நம்மளோட நேச்சர், நெக்ஸ்ட்டு த பீப்புள் ஃபாலோ பண்ணுற கல்ச்சர், பீப்புள் அண்ட் கல்ச்சரும் தான் இந்தியாவோட கிரேட்னஸ், நம்மளோட ஹானர், இதெல்லாம் பீப்புள் அண்ட் கல்ச்சர். இதை தான் வந்து நம்ம இந்தியாவோட கல்ச்சர்னு சொல்கிறோம், நேச்சர்ஸ் பியூட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற வாரியர்ஸ் மாதிரி வேறு எந்த கண்ட்ரிலையுமே இல்லை, அவ்வளோ பிரேவ் பர்சன்ஸ். ஸோ ஸ்டான்ஸா 3 பாருங்கள். ஹியர் Brahma knowledge has taken root and the Buddha preached his Dhamma here. Of hoary antiquity is Bharat. She is fearless. Let's praise her. ஸோ நம்மளோட பிரம்ம நாலேஜ் டேக்கன் ரூட்டு அண்ட் புத்தா வந்து தம்மாவை வந்து இங்கே தான் ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ த ஃபைனல் ஸ்டான்ஸா anchors India in her philosophical and spiritual legacy. Both Brahma knowledge, the Vedic tradition of self-realization, and Buddha's Dhamma, compassion, non-violence, enlightenment. புத்தாவோட தம்மா இங்கே தான் சொல்லியிருக்காங்க. Took root in this ancient land. The praise hoary antiquity reminds us that Bharat is one of the oldest civilizations in the world. ஸோ இது எல்லாமே நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்மளோட பாரத் இந்தியா இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் கண்ட்ரி அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஸோ சிம்பிள்ஸ் இந்த போயம் பாருங்கள். ஸோ பாரதிஸ் போயம் இஸ் ரிச் வித் சிம்பாலிசம். ஸோ ஈச் எலிமெண்ட்ஸ் he mentions stands for something far greater than itself. ஸோ ஹிமாலயாவை பாருங்கள். ஸோ இந்தியாஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பர்மனன்ஸ். ஸோ ஸ்டாண்டிங் டால் அண்ட் அன்ஷேக்கபிள் வித் நோ ஈக்குவல் ஆன் எர்த். இந்தியாவில் இருக்கிற அந்த ஹிமாலயாஸ் தான் ஷேக்கபிள் ஸ்ட்ரென்த் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. வேர்ல்டில் இருக்கிற மற்ற எது கூடயும் இதை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் கங்காவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாரு, அதோட பியூரிட்டி அண்ட் ஜெனரோசிட்டிக்காக அதை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நம்மளோட உபனிஷாட்ஸ். ஸோ இந்த உபனிஷாட்ஸ் வந்து இந்தியாவோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலாசிக்கல் லெகசியை நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட்டு இந்த கோல்டன் சன்னி லேண்ட் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பியூரிட்டியை வந்து வேறு எது கூடயும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப வார்ம்த்தான பிளேஸ். நெக்ஸ்ட் த சிம்பிள்ஸ், த வாரியர்ஸு, சேஜஸ்ஸு அண்ட் தம்மா, இது எல்லாமே நம்ம போயட் நமக்கு கொடுத்துருக்கிற சிம்பிள்ஸ். ஸோ த கேலண்ட் வாரியர்ஸ் ரெப்ரசன்ட் courage and wisdom, those who gave their lives protecting Bharat's honor and freedom. பாரத்தோட ஹானரையும் ஃப்ரீடமையும் யாரெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கேலண்ட் வாரியர்ஸ் தான். ஸோ சேஜஸ் ரெப்ரசன்ட் ஸ்பிரிச்சுவல் சாங்டிஃபிகேஷன்ஸ், த ஹோலி மென் whose prayers, teachings and presence blessed this land. சேஜஸோட டீச்சிங்கும் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் தான் இந்த லேண்ட் இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ பிரம்ம நாலேஜ் ரெப்ரசன்ட்ஸ் நாலேஜ் அண்ட் என்லைட்மெண்ட், த வேதாந்திக் விஸ்டம் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் அல்டிமேட் ட்ரூத்தை வந்து நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் புத்தாவோட தம்மா, புத்தா வந்து அவரோட தம்மாவை இங்கே தான் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து த ரீஃப்ரைன், ஷி இஸ் பியர்லெஸ், லெட்ஸ் ப்ரைஸ் ஹர். This powerful refrain appears at the end of each stanza. எல்லா ஸ்டான்ஸாலையும் இந்த லைன் வந்திருக்கு, இது ஒரு ரிஃப்ரைன். ஸோ கிரியேட்டிங் அ ரிதமிக் சாண்ட் லைக் குவாலிட்டி. பியர்லெஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹேவிங் நோ ஈக்குவல், ஸோ இன்கம்பேரபிள், அன்மேட்ச்டு, பியாண்ட் கம்பேரிசன். த ரீஃப்ரைன் ஹேஸ் செவரல் இம்பார்ட்டண்ட் எஃபர்ட்ஸ், ஸோ கிரியேட்ஸ் யூனிட்டி. நெக்ஸ்ட்டு ஸோ த ரெப்ரசன்டிங் லைன் ties all 3 stanzas together. எல்லா ஸ்டான்ஸாலையும் இந்த 3 ஸ்டான்ஸாலையும் இந்த லைன் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்ட்ஸ் எமோஷனை பில்ட் பண்ணுது. ஸோ கால்ஸ் டு ஆக்ஷன். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அன் இன்விடேஷன் டு எவ்ரி ரீடர் டு ஜாயின் இன் ப்ரைஸிங் தயர் மதர்லேண்டை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ற ஒரு இன்விடேஷனாக இருக்குது அந்த லைன். நெக்ஸ்ட் பில்ட்ஸ் எமோஷன், ஈச் ரிப்பிட்டேஷன் டிபெண்ட்ஸ் த ஃபீலிங் ஆஃப் ப்ரைட் அண்ட் அட்மிரேஷன் like a crowd joining in a patriotic chant. ஸோ நம்ம சுப்ரமணிய பாரதி இதை எழுதும்போது நம்ம இந்தியா வந்து ஃப்ரீடம் வாங்கலை, ஸோ ஃப்ரீடமே இல்லை, ஃப்ரீ இல்லை, நாம் வந்து ரூல்டு பை பிரிட்டிஷ். ஸோ அதனால தான் எல்லாரையும் இவர் கூப்பிட்றாரு, எல்லா பீப்புளையும் இவர் கூப்பிட்டு இந்தியாவோட நேச்சர், இந்தியாவோட கல்ச்சர், அதோட ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் இருக்குது, நாம் ஏன் வந்து மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற மீனிங்கில் இதை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னெல்லாம் இருக்குது நம்ம போயமில். பொயட்டிக் டிவைசஸ் அப்படின்னா இது வந்து ஒரு லிரிக்கல் வேர்டு. இட் எக்ஸ்பிரஸஸ் டீப் அட்மிரேஷன் அண்ட் ரிவரன்ஸ் ஃபார் இந்தியா யூஸிங் கிராண்ட் எலிவேட்டட் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் இந்தியா இஸ் ரெஃபர்டு டு ஷீ. ஸோ திஸ் இஸ் ஃபீமேல் ஐடென்டிட்டி, அ பிலவ்ட், கிரேஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் ஃபிகர் வர்த்தி ஆஃப் ரெவரன்ஸ் அண்ட் ப்ரைஸ். ஸோ இது வந்து எதுனா பர்சானிஃபிகேஷன். ஸோ நம்மளோட லேண்டை
ஹியூமன் அதாவது ஃபீமேல் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஃபீமேலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது பர்சானிஃபிகேஷன். ஸோ ஹைப்பர் போல் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸாக்ரேஷன். ஸோ நோ ஈக்குவல் எனிவர், ஹிமாலயாவை இந்த வேர்ல்டில் இருக்கிற எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காருல. ஸோ இதுதான் ஹைப்பர் போல். நெக்ஸ்ட்டு அல்யூஷன். அல்யூஷன் எது அப்படின்னா த உபனிஷாட்ஸ், பிரம்ம நாலேஜ், பிரம்மாஸ் தம்மா, இது எல்லாமே அல்யூஷன். Thank you for watching this video. Kindly subscribe our channel.